உள்ளபடியே இந்த விஷயம் ரொம்ப மனவேதனையும் மன வருத்தத்தையும் தருகிறது. இது பார்த்தீங்கன்னா நேற்று முந்தா நேரத்தை நடத்த ஒரு சம்பவமாக இருக்காது. இது தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக கடந்த ஆண்டு கூட செங்கல்பட்டில் இது மாதிரி கள்ளச்சாராயம் குடித்து ஒரு 17க்கும் மேற்பட்ட உயிர்கள் பரிதாபமாக இறந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம், அதாவது விஷச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்ட மரித்திருக்கிறார்கள். அது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது. அவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக முதலில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ என்னன்னா, எந்த ஆட்சி நடக்குது அல்லது எந்த ஆட்சினால இது நடந்துச்சு அப்படின்றது இது கேள்வி ரெண்டாவது பக்கம் இருக்கட்டும். முதல்ல என்னன்னா, ஒரு காரியம் நடக்குது அல்லது ஒரு கெட்ட நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது இல்லையா? அந்த சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சா, இதற்கு முழுக்க தீர்வுன்றது மது விலக்கு ஒழிக்கணும், அதுதான் தீர்வு. ஆனால் எந்த ஆட்சியாளர் இங்கே வந்தாலும் தேர்தல் வாக்குறுதியில் அவர்கள் நாங்கள் மதுவை ஒழிப்போம், நீட்டை ஒழிப்போம் இப்படி சொல்லிக் கொண்டு தான் வாக்குகளை வாங்குறார்களே தவிர